பல்லடம் அருகே மூவர் கொல்லப்பட்ட வழக்கில் தீரன் பட பாணியில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பிரக்தீஸ்வரன் வழங்க கேட்கலாம். பிரக்தீஸ்வரன், வணக்கம். என்ன மாதிரியான சோதனையில போலீசார் ஈடுபட்டு இருக்கிறாங்க? இந்த சோதனை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமகவுண்டம்பாளையம் பகுதியில நேற்று இரவு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தெய்வசிகாமணி, அலமேலம்மாள் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோர் கொலை செய்யப்பட்டு 6 சவரன் நகை கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில இன்று திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி, திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர், சேலம் சரக டிஐஜி உமா உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதலாக கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரிக்க பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்தில் வருவது போல 50க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த கொலை சம்பவம் நடந்த இடத்தில் அந்த தோப்பு பகுதியில 15 ஏக்கர் தோப்பு பகுதியில கொள்ளையர்கள் உள்ளே வந்த விதம், தடயங்களை சேகரிக்க லைன் பெல்ட் என்ற முறையிலும் ரோவ் காலம் முறையில் 50 போலீசார் 15 ஏக்கர் நிலத்தில் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில பல்வேறு அரசியல் கட்சியினரும் கொலையாளிகளை தீவிரமாக தேட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரக்தீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.